ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரம்பூட்டான் பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரம்பூட்டான் அப்படிங்கிறது மலேசியா, இந்தோனேஷியாவை தாயகமாக கொண்ட ஒரு பழம் தான். இந்த பழத்தில் கலோரிகள், விட்டமின் சி, இரும்புச்சத்து, நியாசின், ஆன்டிஆக்சிடென்ட், கார்போஹைட்ரேட், புரதம் இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த ரம்பூட்டான் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை குறைக்கிறதுல ரம்பூட்டான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரம்பூட்டான் பழம் இனிப்பு, புளிப்பு சுவை கொண்டது. இதோட மேற்பரப்பு முள்ளு முள்ளா இருக்கும். உடல் பருமனால் அவதிப்படுறவங்க இந்த ரம்பூட்டான் பழத்தை அடிக்கடி சேர்த்துக்கிறதன் மூலமா உடல் எடையை ஈஸியா குறைச்சிக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதுல ரம்பூட்டான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரம்பூட்டான் பழத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரதம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நம்மளோட உடல் உழைப்புக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்க உதவுது. உடல் சீரான வளர்ச்சி பெறுறதுக்கும் இந்த பழம் முக்கிய பங்கு ஆற்றுது அப்படின்னு கூட சொல்லலாம். மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுல ரம்பூட்டான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பை சேர விடாம ரம்பூட்டான் பழம் தடுத்துரும். இதனால மாரடைப்பு அபாயத்தை குறைச்சிக்கலாம். ரம்பூட்டான் பழம் இருக்குல்ல, இது ஆஸ்துமா, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த கூட உதவுது. கண் ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தலைமுடிய பளபளப்பாக்குறதுல ரம்பூட்டான் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரம்பூட்டான் பழத்தை அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனால தலைமுடி, தோல், கை காலில் இருக்கக்கூடிய நகங்கள்லாம் பளபளப்போடு இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். சீதபேதிக்கு ரம்பூட்டான் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரம்பூட்டான் பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப சீதபேதி அது குணப்படுத்தும். ரம்பூட்டான் பழத்தில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நாக்கு வறண்டு போகிறத கூட தடுத்துரும். எலும்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு ரம்பூட்டான் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து உடல் உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்குறதுக்கு உதவுது. எலும்பு மண்டலத்தோட வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் இது மாதிரியான சத்துக்கள் இந்த ரம்பூட்டான் பழத்தில் இருக்கிறதுனால சீசன் டைமில் நீங்கள் ரம்பூட்டான் பழத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எலும்பு மண்டலத்தோட வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் ரம்பூட்டான் பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சீசன் டைமில் இந்த பழத்தை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.